வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உடல் நலம் என்ற தலைப்பின் கீழ் பிராணமயம், பிராணாயாமம் மற்றும் முத்திரைகள் சம்பந்தமான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, பஞ்சபூதங்களில் காற்று ஏன் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது? ஏனெனில் மூச்சு எனும் செயலின் வழியாகவே மற்ற பூதங்களும் உயிரோட்டம் உள்ளதாக இயங்குகிறது. உயிர் வாழ காற்று ஏன் அவசியம்? இதயம், நுரையீரல், மூளை, முதுகுத்தண்டு போன்ற அனைத்து உடல் உறுப்புகளும் இயக்க சக்தி அளிப்பது காற்றே. பிராணாயாம பயிற்சியின் நோக்கம்? பிராணாயாம பயிற்சியின் நோக்கம் காற்றை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதே. முகத்திற்கு வசீகரமும் மனத்திற்கு திறனும் உடலில் உணவை ஏற்றுக்கொள்ளும் செரிமான ஆற்றலையும் காற்று ஊக்கப்படுத்துகிறது. காற்றை அதன் செயல்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? காற்றை அதன் செயல்பாட்டின் அடிப்படையில் 5 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன். இந்த 5 தன்மைகளும், அதுபோக 5 உப பிராணன்களும். அனைத்து பிராணன்களும் சூக்கும உடலான பிராணமய கோஷத்தை சேர்ந்தவைகள் ஆகும். பிராணாயாமத்திற்கான சில முக்கிய விதிமுறைகள். பிராணாயாமம் செய்வதற்கு சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். ஒரு இடத்தை தேர்வு செய்யலாம். பத்மாசனம், சித்தாசனம், வஜ்ராசனத்தில் உட்கார்ந்துக்கலாம். அடுத்து சில பிராணாயாம பயிற்சி செய்யும்போது உடல் வெப்பத்தை அதிகரிக்க செய்யும், சிலருக்கு குறைக்க செய்யும். சில பிராணாயாமங்கள் உடல் வெப்பத்தை சீர்நிலையில் வைக்க உதவும். பிராணாயாமம் செய்யும்போது சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா சிறிது ஓய்வு எடுக்க வேண்டும். அதன் பிறகு நீண்ட சுவாசம் எடுத்தால் சோர்வு நீங்கும். கர்ப்பிணி பெண்கள், பசியினால் மற்றும் காய்ச்சலால் அவதிப்படுவோர் இவர்கள் பிராணாயாமத்தை செய்யக்கூடாது. மிகவும் சாத்வீகமான உணவாக உட்கொள்வது நல்லது. பிராணாயாமம் செய்யும்போது நன்கு நிமிர்ந்த நிலையில் முதுகுத்தண்டு மற்றும் கழுத்தை நேராக வைத்து உட்காருதல் பிராணாயாமத்தின் முழு நன்மையை அடைய இயலும். பிராணாயாம பயிற்சி அவசரமின்றி மெதுவாக தன்னம்பிக்கை மற்றும் விழிப்பு நிலையுடன் செய்ய வேண்டும். அனுபவம் மிக்க ஆசான்களின் நேரடி கண்காணிப்பில் மட்டும்தான் செய்ய வேண்டும். நாடி சுத்தி பயிற்சியில் கைகளின் நிலை எப்படி இருக்க வேண்டும்? இடது கை சின்முத்திரை, வலது கை நாசிகா முத்திரை, அதாவது ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை மடக்கி வைத்து கொள்ள வேண்டும். உஜ்ஜயி பெயர் காரணம்? உஷ் என்ற ஒளியுடன் உள்ள பிராணாயாமம். உஜ்ஜயி என்பது மேலிருந்து இறங்குதல் அல்லது மேலே சென்று விடுவது என்று பொருள். உஜ்ஜயி என்பதன் பொருள்? உஜ் என்றால் உத்தமமான, மேலான என்றும், ஜெய என்றால் வெற்றி என்றும், உயர்ந்த மார்க்கம் என்ற பொருளில் இப்பெயர் ஏற்பட்டுள்ளது. சிட்டாலி என்பது மூக்கு நாக்கு பிராணாயாமம். சீத்தளம் என்றால் குளிர்ச்சி என்று பொருள். இதை செய்வதால் உடலில் குளிர்ச்சி தன்மை கூடும். பித்த நீர் சுரப்பியை கட்டுப்படுத்துகிறது சிட்டாலி. சிட்டாலி செயல்முறையில் கைகளின் நிலை? கைகள் இரண்டையும் சின்முத்திரையில் முழங்கால் மேல் வைத்து கொள்ளவும். சிட்டாலியில் நாக்கின் நிலை? நாக்கின் பகுதி வெளியே நீட்டி நீள்வாக்கில் மடித்து நீண்ட குறுகலான குழாய் போன்று செய்யவும். சீத்காரியில் என்ற பயிற்சியில் நாவின் நிலை எப்படி இருக்க வேண்டும்? நாக்கை கீழ் வளைத்து செய்யும் பிராணாயாமம் இது. வாயை சிறிது திறந்து நாக்கின் நுனியை முன் வரிசை கீழ் பற்களை தொடுமாறு மடக்கி வைத்து கொள்ள வேண்டும். கபாலபதி என்பதன் பொருள்? கபாலம் என்றால் மூளையை குறிக்கும். மூளையை சுத்தப்படுத்தும் பயிற்சி, எனவே இதை கபாலபதி என்கின்றனர். பத்மாசனம் அல்லது வஜ்ராசனத்தில் அமர்ந்து கபாலபதி செய்ய வேண்டும். கபாலபதி செய்யும் போது மூலபந்தம் அவசியம் செய்ய வேண்டும். முத்திரை என்பதின் பொருள்? முத்திரை என்பதற்கு அடையாளம் என்று பெயர். நம் உடலில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வருவதே முத்திரையாகும். நம் உடலில் கை விரல்கள் 5 தத்துவங்களை கொண்டு செயல்படுகின்றன. அவை: கட்டை விரல் நெருப்பு,
ஆள்காட்டி விரல் காற்று, காற்று, நடுவிரல் விண், மோதிர விரல் நிலம், சிறுவிரல் நீர். 5 பூதங்களின் ஒருங்கிணைப்பால் உடலில் உள்கட்டுகள், உறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் சீரமைக்கப்படுகின்றன. நமது உடலில் உள்ள இயக்கத்திற்கு தேவையான உயிர் சக்தியை தருவது சக்தி மையங்கள். உடலில் உள்ள சக்கரங்களே ஆகும். இவற்றை சக்தி மையங்கள் என்கின்றோம். உடலின் இயக்கங்களுக்கு ஆதாரமாக இருப்பவை முதன்மை சக்கரங்கள். அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுக்தி, அநாகதம், ஆக்னை, துரியம். இந்த 7 முதன்மை சக்கரங்கள் நமது உடலில் உள்ளது. சக்கரங்களுக்கும் விரல்களுக்கும் உள்ள தொடர்பை கூறுக. பெருவிரல், மணிப்பூரகம், சுட்டு விரல், அநாகதம், நடுவிரல், விசுக்தி, மோதிர விரல், மூலாதாரம், சுண்டு விரல், சுவாதிஷ்டானம். ஞான சக்கரம் என்பது எவை? ஞான சக்கரங்கள் என்று ஆகினையையும் துரியம் என்ற உயர்நிலை சக்கரங்களை ஞான சக்கரங்கள் என்று கூறுகின்றனர். நமது உடலில் உள்ளங்கையின் மத்தியில் ஒரு துணை சக்கரம் இருக்கிறது. அதன் இயக்கம் முத்திரைகள் செய்யும்போது இந்த துணை சக்கரம் தூண்டப்படுகிறது. உள்ளங்கையில் ஒவ்வொரு விரலின் மூட்டுகளிலும் பல சிறு சக்கரங்களும் கைகளில் உள்ளன. முத்திரைகளால் இந்த சிறு சக்கரங்களும் தூண்டப்படுவதால் பலவிதமான நோய்கள் குணமடைகின்றன. முத்திரைகளை எந்த நிலையில் அமர்ந்து செய்ய வேண்டும்? முத்திரைகளை நிற்கும் போதோ, நடக்கும் போதோ, அமரும் போதோ செய்யலாம். வஜ்ராசனம், பத்மாசத்தில் அமர்ந்து செய்வது அதிக நன்மை பயக்கும். ஞான முத்திரை என்பது? சின்முத்திரையை ஞான முத்திரை என்று கூறுகின்றனர். 10 முதல் 45 நிமிடங்கள் வரை முத்திரைகளை செய்வது அதிக பலன்களை அளிக்கும். வாயு முத்திரை என்பது? உடலில் உள்ள பஞ்சபூதங்களின் காற்றை சமன்படுத்தும் முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரலை கட்டை விரலின் அடிப்பகுதியில் வைத்து கட்டை விரலால் சிறிது அழுத்தம் கொடுக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். ஆகாயம் என்பதின் பொருள்? ஆகாயம் என்பதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன. பிரபஞ்ச சக்தி, வெளி, ஓசை என்று பலவற்றையும் ஆகாயம் என்ற பஞ்சபூதம் குறிக்கின்றது. இவை தவிர சூன்யம், அதாவது ஒன்றுமில்லாதது என்ற தத்துவத்தையும் ஆகாயம் உணர்த்துகின்றது. ஆகாய முத்திரை எதற்கு உதவுகிறது? தியானம் செய்வதன் உச்சநிலை மனம் சூன்யமாவது. இந்த நிலையை அடைய ஆகாய முத்திரை உதவுகிறது. பிருத்திவி முத்திரை என்பது? பிருத்திவி முத்திரை பஞ்சபூதங்களில் நிலம் என்ற பூதத்தை சமன் செய்யும் முத்திரை ஆகும். நிலம் என்பதை வடமொழியில் பிருத்திவி என்கின்றனர். நிலம் என்னும் பூதத்தை, அதாவது உடலின் சமன் செய்யும் முத்திரையே பிருத்திவி முத்திரை. அதாவது இந்த முத்திரை எப்படி செய்யணும்னா, பெருவிரல் மற்றும் மோதிர விரலின் நுனிப்பாகம் தொட்டு கொண்டிருக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். சூரிய முத்திரை என்பது? சூரியனை அடிப்படையாக கொண்டே நமது பூமியின் பிற கோள்களும் இயங்குகின்றன. சூரிய முத்திரை செய்யும்போது சூரியனிலிருந்து வரும் அலைகள் நம் உடலில் நுழைந்து நமது உயிர் சக்தியை வலுவாக்குகிறது. உடல் நலமாக இயங்க தேவையான வெப்ப சக்தியை இந்த முத்திரை உடலுக்குள் உருவாக்கிறது. மோதிர விரலை கட்டை விரலின் அடிப்பாகத்தில் வைத்து மெதுவாக அழுத்த வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். வருண முத்திரை என்பது? வருண என்பது நீரை குறிக்கும் சொல். மனிதன் உயிர் வாழ நீர் மிக மிக அவசியம். நம் உடலில் உள்ள நீர் சீரான அளவில் இருக்க இந்த முத்திரை உதவுகிறது. சுண்டு விரலின் நுனியை கட்டை விரலின் நுனி தொட்டுக்கொள்ளுமாறு வைக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். பிராணமுத்திரை என்பது? பிராணமுத்திரை என்பது, அதாவது உடலில் 5 விதமான வாயுக்கள் உள்ளன. அதாவது பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன். இந்த 5 வாயுக்களும் நல்ல நிலையில் இயங்கினால் மட்டுமே உடல் நலம் நல்லபடியாக இருக்கும். இந்த வாயுக்களின் முக்கியமான வாயு பிராணன். அதை வளர்த்து கொள்ள வலுவாக்க உதவும் முத்திரையே பிராணமுத்திரை. அபான முத்திரை என்பது? 5 விதமான வாயுக்களிலும்
தனித்தனி பணிகள் உள்ளன. 5 வாயுக்களில் பிராணவாயும் அபானவாயுமே மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. உடலில் உள்ள பிராணனும் அபானனும் சமநிலையை அடைந்து ஒன்றாக இணைந்து இயங்கும்போதுதான் முழுமையான உடல் நலமும் முழுமையான மன அமைதியும் கிடைக்கும். இந்த நிலையை அடைவதே யோகாசனங்களில் முக்கிய குறிக்கோள். அதாவது மோதிர விரல் நடுவிரல் இரண்டையும் மடக்கி கட்டை விரலின் நுனியை தொட்டு கொண்டு இருக்குமாறு வைக்க வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். அபான வாயு முத்திரை என்பது நமது இதயம் நல்ல முறையில் இயங்க இந்த அபான வாயு முத்திரை தேவையான அளவில் உடலில் இருப்பது அவசியம். இதய நோய்க்கு மிக முக்கியமான முத்திரை இது. உயிர் காக்கும் முத்திரை என்றும் சொல்லலாம். மிருத்யுஞ்ச முத்திரை என்பதும் இதன் மறுபெயர். லிங்க முத்திரை என்பது லிங்க முத்திரை அங்குஸ்த முத்திரை, பெருவிரல் முத்திரை என்ற பல பெயர்கள் உள்ளது. இந்த முத்திரையை செய்யும் போது பெருவிரல் மட்டும் தனியே லிங்கம் போல் நிற்பதால் இந்த பெயர். பெருவிரலை உயர்த்தி காட்டுவது ஆண்மை மற்றும் வீரியம் ஆகியவற்றை குறிக்கும் சின்னமாக கருதப்படுகிறது. 2 கைகளையும் கோர்த்து பிடித்து கொண்டு இடக்கை கட்டை விரலை மட்டும் நிமிர்த்தி வைத்து கொள்ள வேண்டும். ஆதிமுத்திரை என்பது கைகளின் 10 விரல்களை மடக்கி விடுவது சக்தியின் அடையாளம். உடல் முழுவதும் உள்ள சக்தியை கை விரல்களில் காட்ட முடிகிறது. கட்ட விரலை உள்ளங்கையை நோக்கி மடித்து வைத்து மற்ற 4 விரல்களால் மூடி வைத்து கொள்வதே ஆதிமுத்திரை. இந்த முத்திரையினால் உயிரோட்டம் மேம்பட்டு முறைப்படுத்தப்படுகிறது. கேசரி முத்திரை என்பது முத்திரை நாக்கை உள்மடித்து மேல் அன்னத்தில் வைத்து செய்யும் முறையாகும். இதனை நேரடியாக குருவின் மூலம்தான் செய்து பயில வேண்டும். அஸ்வினி முத்திரை என்பது அஸ்வினி முத்திரை நமது காயக்கல்பத்தில் செய்கிற முத்திரை. ஆசன வாயை சுருக்கியும் தளர்த்தியும் செய்கிறது. ஆசிரியர் குறிப்பிடுகின்ற எண்ணிக்கையில் மட்டும்தான் செய்ய வேண்டும். அஸ்வினி என்பதற்கு குதிரை என்று பெயர். முத்திரை என்பதற்கு அடையாளமாக சாணம் வெளியிட்ட பிறகு மற்ற விலங்குகளை விட குதிரையானது தெளிவாக ஆசன வாயை சுருக்கியும் விரித்தும் செயலாற்றும். அதுபோன்ற பயிற்சியை அஸ்வினி முத்திரை என்ற